சிம்சோன் தன்னுடைய பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு அவன் என்னென்னமோ முயற்சி எடுத்துட்டான். என்ன கட்டுங்க, அவ்வளவுதான். அவன் தன்னுடைய கையை விரிச்ச உடனே எல்லாமே அவன்கிட்ட போயிருச்சு. ஆனா என்ன முயற்சி எடுக்கல அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை மட்டும் அவன் தேடவே இல்லப்பா, கத்தரை மட்டும் தேடவே இல்லப்பா. சாமி, அன்பு மகா, நீ பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு போன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அது நடந்துராது. நான் இந்த தெருவுக்கு போயிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நடந்துராது. அது நீ எடுக்கிற முயற்சி, உன் முயற்சியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், உன் முயற்சியை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். ஆனால் நீ உண்மையா பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா, நீங்க பரிசுத்தமா வாழணும்னா, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை நீங்க நிறைவேற்றணும்னா, நீங்க எங்க வரணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல போய் நீங்க நிக்காம, கர்த்தர் சமூகத்துல போய் பேசாம, நான் நம்புறேன் இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரே ஒளி அது ஆண்டவர் மட்டும்தான். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவத்திற்கு விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு இடம் அது தேவ சமூகம் மட்டும்தான். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. சிம்சோன் கடைசியாக தலைமுடியெல்லாம் சிரைக்கப்பட்டு மொட்டையை அடிச்சதுக்கு பிற்பாடு அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே இந்த ஒரு டைம் மட்டும் என்ன நினைக்க மாட்டீங்களா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு கடைசியில் அற்புதத்தை கொடுத்தார்.